உங்கள் ஜாதகம்தான் உங்களை இயக்கும். அந்த பேர் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் கிரகம் வழி நடத்துகிற வழியில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறதுக்கோ, இன்னொருத்தனை பார்த்து நீங்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒன்று இல்லைன்னா அவர்கிட்ட வேற ஒன்று ஏதோ இருக்குது. உங்ககிட்ட இல்லாத ஒன்று அவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட இல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்குது. அவ்வளோதான். இங்கே கிரகங்கள் எல்லோருமே சமப்படுத்தி வச்சிருக்கு. சமத்துவத்தை கொடுக்கறது கிரகங்கள் தான். நாம் என்ன நினைப்போம், நம்மளை கிரகம் வஞ்சிக்குது அப்படின்னு நினைப்போம். அங்கே பிரச்சனை அது இல்லை. உங்களோட புதையல் ஒன்று இருக்குது உங்கள் கிரகத்துக்குள்ள. அந்த புதையல் உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா சாமி? பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு புதையல் இருக்கும். எதை தொட்டால் உங்களுக்கு பணம் வரும்னு ஒரு விஷயம் இருக்கும். அது உங்கள் கண்ணுக்கு புலப்படலை. உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா இதை பண்ணுப்பா உனக்கு பணம் வரும்னு சொல்லி பண கஷ்டம் தீர்ந்துடும். ஜோதிடத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே எந்த கஷ்டமும் இல்லைங்க. இதனால் எழுதி தர முடியும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்வாதாரத்துக்கான பணம் தான் வரும், நான் ரொம்ப பேராசப்படக்கூடாது, நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டக்கூடாது, இந்த லைஃப் இப்படியே ஒரு 1.5 வருஷத்துக்கு போனால் போதும், நம்ம எந்த பெரிய முடிவு எடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணி அவங்க எந்த வேலைகளுக்கும் பெருசாக அழட்டிக்காமல் இருப்பாங்க. வர்ற அன்றாட கடமைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தப்பிச்சிடுவாங்க.